பதவியேற்ற நமது எம்பிக்கள் சிறப்பான முறையில் பதவியேற்றாலும் ஒரே ஒரு எம்பி மட்டும் பதவியேற்கின்ற பொழுது மிகவும் கஷ்டமாக இருந்தது. அந்த தொகுதி கிருஷ்ணகிரி தொகுதி. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே கோபிநாத் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். கிருஷ்ணகிரியை தாண்டி தெலுங்கு மக்கள் வசிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவருக்கு வாக்களித்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பது போல் தெலுங்கில் அவர் நாடாளுமன்றத்தில் பதவியேற்றது, இறுதியில் தமிழ் வாழ்க என்று சொல்வது தமிழர்களை, என்னை போன்ற தமிழர்கள் மிகவும் மன வருத்தத்தோடு அதை நான் பார்த்தேன்.